வணக்கம் நேயர்களே, இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஜாதகம் ஜோதிடம் ஓரியன்டான பல கேள்விகளை கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969595 நம்பருக்கு கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்குமே தெளிவான முறையில் பதிலளிக்கிறதுக்காக ராஜயோகம் லைன் கே ராம் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. ஓகே சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே சார், இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு ராகு கேது பயிற்சி ஆயிருக்கு. கூடிய விரைவில் வந்துட்டு குரு பயிற்சி ஆக போகுது. ஸோ ஒவ்வொரு பயிற்சிகளுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்கும். ஸோ மக்களுக்கு வந்துட்டு எந்த பயிற்சி பிரதானமானது, எதற்கான பலன் நமக்கு வாழ்க்கையில் அதிகமாக ஏற்படும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலாம் சார். இது நீங்கள் கேட்ட கேள்வி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்துகிட்டு இருக்குங்க. அதாவது ராகு கேது பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது, சனி பயிற்சி வருது. இப்போ இந்த மாதிரியான பயிற்சிகளில் நம்ம எந்த பயிற்சியை முக்கியமாக எடுத்துக்கிறது, எந்த பயிற்சி நமக்கு நல்லது கொடுக்கும். இப்போ ஒரு பயிற்சி ஒரு ஜாதகருக்கு நல்லது சொல்லுது, அப்படி ஒரு ராசிக்கு நல்லது அப்படின்னா இன்னொரு பயிற்சி அதே ராசிக்கு கெடுதலாக இருந்துகிட்டு இருக்குது. அப்போ நம்ம எந்த பயிற்சியை எடுத்துக்கிறது அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் அதாவது சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்காவில் 10-12 வருஷத்துக்கு மேலே தினப்பலன் எழுதிட்டு இருக்கிறேங்க. நிறைய பத்திரிகையில் வார ராசி பலன் எழுதிட்டு இருக்கிறேன், எண்கணித பலன் எழுதிட்டு இருக்கிறேங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த தினப்பலனில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலன் சொல்லிட்டு இருக்கிறதுல நம்ம தினப்பலன் எடுத்துக்கிறதா அல்லது இந்த மாதிரியான பயிற்சிகள் எடுத்துக்கிறதா. இதில் முக்கியமாக இப்போ கடந்த வாரம் ராகு கேது பயிற்சி பலன் எடுத்துக்கிறதா அப்படின்னு. கடந்த வாரம் நமது புதியும் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி நேரடி ஒளிபரப்பாக கொடுக்கும் பொழுது லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு நிறைய ஃபோன்ஸ் கால். அவங்களே நிறைய பேர் கேட்ட கேள்வி இதுதான். ஒவ்வொரு வார்த்தைகளும் நிகழ்ச்சியில் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துகிட்டு இருந்ததுங்க. ஆனால் அடுத்த குரு பயிற்சி வருது, அதில் என்ன சொல்ல போகிறீங்களோ அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பொதுவாக பயிற்சி அப்படிங்கிறது கோட்சாரப்படி வரக்கூடியது தான் இந்த ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி. ராகு கேது பயிற்சிங்கிறது 18 மாதங்களுக்கு ஒரு முறை ராகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கேது பகவானும் அப்படித்தான். குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 12 மாதங்களுக்கு ஒரு முறை, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. சனி பகவான் 2.5 வருஷங்களுக்கு, அதாவது 30 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ இந்த பயிற்சிகளை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு பயிற்சியாக பார்த்து படிச்சுட்டு உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் தொலைச்சிக்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிப்படி வரக்கூடியது. உங்களுடைய ராசிக்கு இந்த பயிற்சி எந்த ஸ்தானத்துக்கு வர்றார். உதாரணமாக இப்போ சிம்ம ராசின்னு வைங்களே, சிம்ம ராசிக்கு எத்தனாவது இடத்துல குரு பயிற்சி ஆகிறார், எத்தனாவது இடத்துல ராகு பகவான் பயிற்சி ஆகிருக்கார் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கிறோம் கோச்சாரப்படி. ஆனால் அடிப்படை ஜாதகத்தில், உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரி ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பயிற்சி அப்படிங்கிறத விட ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு ராகு பகவான் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு நன்மையைத்தான் கொடுப்பாருங்க. இடையில வரக்கூடிய இந்த பயிற்சி எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு பாதிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நெகிழ்ச்சியோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, மக்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து முதல் நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? மேடம். ஓகேம்மா, முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? என்னோட பேரு செல்வி மேடம். ஓகே செல்வி, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க மெட்ராஸ்ல திருவாரூர்ல இருந்து பேசுறோம். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் கேட்கணும் மேடம். ஓகேம்மா, உங்க ஹஸ்பண்டோட பிறந்த தேதியை, பிறந்த நேரம் சொல்ல முடியுமா? ஹஸ்பண்டோட பேர் 5ஆம் மாசம் 11ஆம் தேதி 1972. ஓகே, நேரம்? நான் 12ஆம் மாசம் 31ஆம் தேதி 1974 விடிய காலத்துல 3:15 செவ்வாய்க்கிழமை. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்வி என்ன? எங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்துல சரியில்லை மேடம். குழந்தை நிக்கல, குடும்பத்துல ஒரு ப்ராப்ளம், கஷ்டம். எந்த வீடுமே செட் ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? சார் உங்களுக்கான விளக்கத்தை கொடுப்பாரு. வணக்கங்க மேடம். சொல்லுங்க சார். கவலைப்பட வேண்டாங்க. உங்க கணவருடைய நட்சத்திரம் என்னங்க? எங்க கணவரோட மேச ராசி அஸ்வின் நட்சத்திரம். உங்களுடைய நட்சத்திரம் தெரியுமா உங்களுக்கு? என்னோட கடக ராசி பூச நட்சத்திரம். மேச ராசிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயம் அருமையான காலம் ஆரம்பிச்சிருக்குது, கடந்த 1.5 மாசமாகவே. அதே மாதிரி கடக ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 3.25 வருஷத்துக்கு அற்புதமான ஒரு கோச்சாரம் வந்துட்டு இருக்குதுங்க.
அதனால் 2 பேர்த்துக்குமே கடந்த காலங்களில் இப்போ எப்படி 2 பேர்த்துக்கும் சொல்லி வச்ச மாதிரி நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்குதோ அதே மாதிரி கடந்த காலங்களில் 2 பேர்த்துக்குமே சொல்லி வச்ச மாதிரி சமாளிக்க முடியாத கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருந்திருக்கும். சத்தம் போட முடியாமல் அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் பயப்பட வேண்டாங்க. எந்த அளவுக்கு 2 பேரும் ஒட்டுமொத்தமாக கஷ்டப்பட்டீங்களோ அதே மாதிரி ஒட்டுமொத்தமான நல்ல நேரம் இப்போ வந்திருக்குதுங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சமூகத்துக்கு முன்னாடி சங்கடம் இல்லாத சந்தோஷங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த பாக்கியம் உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. தைரியமாக இருங்க. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, தற்சமயம் ஆகியிருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி, பொதுவாகவே கோச்சாரப்படி இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி, இது எல்லாமே மிக மிக சாதகமாக இருந்துகிட்டு இருக்குது. சந்தோஷம் மட்டுமே நீங்கள் அனுபவிக்க முடியும். பயப்பட வேண்டாங்க. உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் நந்தகுமார் மேம், ஈரோட்டில இருந்து கால் பண்றேங்க. ஓகே நந்தகுமார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேம். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் சொல்ல முடியுமா நந்தகுமார்? மேம் 4/3/1994 மேம். ஓகே, உங்களோட பிறந்த நேரம்? 3:03 AM மேம். ஓகே, ராசி நட்சத்திரம் என்ன சார்? மேம் விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம், தனுசு லக்னம் மேம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். உங்களுக்கான கேள்வி என்ன? மேம் நான் BE முடிச்சு 2 வருஷம் ஆகுதுங்க மேம். இன்னும் வேலை கிடைக்கலைங்க மேம். இப்போ நான் கோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேங்க மேம். அது பண்ணா வேலை கிடைக்குமா, எப்போ கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்க மேம். இது இன்னொரு கேள்விங்க மேம். ஓகே, தொடர்ந்து பேசு. மேம் ஒரே கேள்விங்க மேம். தனுர் லக்னத்துக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சமா இருந்தா மாளவிகா யோகம் சொல்றாங்க மேம். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். வணக்கங்க. வணக்கம் சார். 24 வயசு ஆகுதா உங்களுக்கு இப்போ? ஆமாங்க சார். படிச்சு நான் வேலையே கிடைக்கல. சரி, கவலைப்படாதீங்க. அதாவது 24 வயசுலேயே 64 வயசுக்கு உண்டான அனுபவத்தோடு பொறுமையாக நிதானமாக கேள்வி கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். பயப்பட வேண்டாம். 2வது, கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல் பொறுப்பான உத்தியோகம் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. உங்களுடைய ஜாதகப்படி, அதாவது விருச்சிக ராசிக்கு கடந்த காலங்களில் ஏழரைச்சனி பகவானுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கடுமையாக இருந்துகிட்டு இருந்ததுங்க. தற்சமயம் அதே ஏழரைச்சனி பகவான் முக்கால்வாசி கஷ்டங்களை தாண்டி முன்னேற்றம் அப்படிங்கிற அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாருங்க. அதனால் கண்டிப்பாகவே வேலை கிடைக்கும். இருக்கிற இடத்துலேருந்து வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். பயப்பட வேண்டாம். இன்னொரு கேள்வி, அதாவது வெறுமனே கேள்வி கேட்காம ஓரளவு ஜாதகத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஜாதகம் பார்ப்பாங்க. ஜாதகம் பார்த்தே அவங்களுக்கு நிறைய ஜாதகம் தெரியும். ஏன்னா கடந்த காலங்களில் ஜாதக ஆராய்ச்சிக்காக சின்ன வயசில் இருந்தே ஜோசியம்னு போட்டிருந்தாலே போதும். அதாவது பஸ்ஸில் போகும்போது, அந்த காலத்தில் பஸ்ஸில் போகும்பொழுது ஜான் எடுத்திருந்தாலே ஜாதகம் தான் எனக்கு மனசில் வரும். அப்படியெல்லாம் கண்ட இடத்துலையும் ஜாதகம் பார்த்து இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தை மிகப்பெரிய அளவுக்கு நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்காருங்க. அந்த வகையில் 4ஆம் இடத்துல, அதாவது தனுசு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருந்ததுன்னா நல்லதான்னு கேட்டிருக்கீங்க. சுக்கிரன் அதே லக்னாதிபதி குருவுடைய வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சம் இல்லாத ஆடம்பர வாழ்க்கை கொடுப்பாரு. நல்லது ஒன்று. அதே மாதிரி மாளவிகா யோகம் இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமான யோகம் இருக்குது. நல்ல மனைவி அமையக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்குதுங்க. கவலைப்பட வேண்டாம். சார், சாணத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாக சாணத்தில் ஒரு விநாயகர் பிடிச்சி வச்சா நல்லதுன்னுவாங்க. கோலம் போட்டு சாணத்தை வச்சா நல்லது, சாணம் தெளித்து கோலம் போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் கோமியம் தெளிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதற்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? பொதுவாகவே இந்த பசு மாட்டில் பார்த்தீங்கன்னா 9 நவ கிரகங்களும் 27 நட்சத்திர அதி தேவதைகளும் குடியிருக்கிறதா ஐதீகம். ஐதீகம் மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே நீங்கள் எந்த கிரகத்தை பார்த்து ஜாதகத்தில் பயப்படுறீங்களோ, சனி பயிற்சி வரும்போது சனிக்கு பயப்படுறோம், ராகு கேது பயிற்சி வரும்போது ராகுக்கு பயப்படுறோம், அல்லது உங்கள் ஜாதகம் பார்க்கும்பொழுது எந்த கிரக தோஷம்னு பயப்படுறீங்களோ அந்த கிரகத்துக்கு உண்டான வழிபாடு நீங்கள் எங்கே வச்சும் உங்களுக்கு ஜெயிக்க முடியலை அப்படின்னா பசுமாட்டு தொழுவத்தில் நின்று பிரார்த்தனை பண்ணும்போது பலன் கிடைக்குதுங்க. அப்படிப்பட்ட அந்த பசுமாட்டுடைய சாணமாக இருந்தாலும் கோமயம் இருந்தாலும் அது பசுமாட்டுடைய பின்பக்கத்திலிருந்து வரக்கூடிய எல்லா பொருளுமே கடவுளுடைய அருள் நிறைந்ததாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம மறக்கக்கூடாதுங்க. அந்த வகையில் உதாரணமாக சொன்னோம் அப்படின்னா, இந்த சாணத்தை பிள்ளையாரை பிடிச்சி வைக்கிறோம் இல்லைங்களா, மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைக்கிறோம், சாணத்தை பிள்ளையாரை பிடிச்சி வைக்கிறோம். இந்த சாணத்தை சாதாரணமாக ரோட்டில் ஒரு மாடு சாணம் போட்டிருந்தது அப்படின்னா தொடர்ந்து 2 நாள் எடுக்காமல் இருந்தோம்னு வைங்களேன், அந்த சுத்தப்படுத்தாமல் இருந்தோம்னா அந்த சாணத்தில் புழு ஏறிட்டு இருக்கும். அதே சாணத்தை ஒரு கைப்பிடி பிள்ளையாரை பிடிச்சி வச்சிங்கன்னு வைங்களேன், அது யாராக இருந்தாலும், சாமியை நம்பினாலும் சரி, நம்பா இருந்தாலும் சரி, சாஸ்திரத்தை நம்பினாலும் சரி, நம்பா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட உள்ளங்கையில் நீங்கள் மனசார அந்த சாணியை ஒரு பிள்ளையாராக பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா 1 வருஷம் ஆனாலும் அந்த சாணம் கெட்டு போகாது, புழு ஏறாது, காஞ்சு போகுமே தவிர்த்து
அந்த கெட்ட ஸ்மெல் வராதுங்க. இப்படிப்பட்ட ஐதீகம் நிறைந்தது. அதாவது பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய தத்துவத்தை வந்து உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி இந்த பசும் சாணம். அந்த சாணத்தை வந்து பிள்ளையாரா பிடிக்காட்டையும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் சாணத்தில் வந்து உங்களுடைய நெகம் வந்து சாணத்தில் படிச்சுன்னு வைங்களேன், ஆயிரக்கணக்கில் மருதாணி வச்சு நீங்கள் வருஷம் பூரா ஆயுள் முழுவதும் உங்களுடைய நெகத்தை வந்து நல்ல முறை வச்சுக்கணும்னு நினைக்கிறத விட இந்த பசும் சாணத்தில் வந்து உங்கள் கை காலையில் படும் பொழுது மிகப்பெரிய, அதாவது உங்களுக்கு வரக்கூடிய தோல் நோய்கள் வந்து நிவர்த்தியாகக்கூடிய, தோல் நோய் வராமையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியத்தை உணர முடியும். இதே சாணத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் மட்டுமில்லை, விஞ்ஞானத்துக்கும். ஏன்னா கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் அமெரிக்கா போயிருந்த பொழுது அங்கே கேட்ட கேள்வி, விஞ்ஞானத்துக்கும் சாணத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா விஞ்ஞானத்தை பற்றி நீங்கள் நிறைய சொல்லிடலாம், விஞ்ஞானத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். விஞ்ஞானம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கடந்த காலங்களில் ஜப்பானில் பூகம்பம் வரும் பொழுது அந்த அணுசக்தி வந்து அணுவில் வந்து வெடித்து அடுத்தவங்களை மனுஷரை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காக, பாதுகாப்புக்காக டன் கணக்கில் வந்து ஈயத்தகடுகளை கொட்டி ஈயத்தகடுகளை வந்து பரப்பி அந்த அணு கதிர்வீச்சை வந்து தடுத்து நிறுத்தினாங்க. டன் கணக்கில் கொட்டி தடுத்து நிறுத்த வேண்டிய அணு கதிர்வீச்சு ஒரே ஒரு கூட சாணியில் வந்து தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை விஞ்ஞானமே ஒத்துருக்குது, நிரூபணம் பண்ணியிருக்குதுங்க. அதனால் சாணத்திற்கும் மெஞ்ஞானத்திற்கும் தொடர்பு இருக்குது, சாணத்திற்கும் மெஞ்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் ஆழமான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில் கடந்த முறை 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே நிரூபிச்சிருக்கிறாங்க. ஓகே, நிச்சயமாக சாணம் எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்றதை பற்றி சார் சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம் வணக்கம். என்னோட நேம் மகேஸ்வரன். ஓகே மகேஸ்வரன், எங்க இருந்து கால் பண்றீங்க? சேலம்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் எனக்காக தான். இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் சார்? டேட் ஆஃப் பர்த் 23/6/1990. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலையில 7:10. ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ராசி நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கான கேள்வி என்ன? ஹலோ. ஹலோ, சொல்லுங்க மேடம். சார் உங்களுக்கான கேள்வி என்ன சார்? என்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ இத்தனை வருஷமா என்னோட லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டுட்டேன். இதுக்கு மேலமாவது நல்ல நேரம் இருக்கா இல்லையா, இல்லை வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா? ஓகே சார், நிச்சயமா உங்க கேள்விக்கான பதில சார் சொல்வார். வணக்கங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க. மகேஸ்வரன், உங்களுடைய அதாவது தேதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயசு வந்து 27ங்களா இப்போ? வணக்கங்க. வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க. உங்களுடைய வயசு 27 வயசான்னு கேட்குறேங்க. ஆமாம் சார். 27 வயசுலேயே வந்து இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்ட அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறீங்க இல்லையா? பயப்படாதீங்க, 27 வயசு தான் ஆச்சு, கவலையே பட வேண்டாங்க. சின்ன வயசில் கஷ்டப்பட்டவங்க அடுத்து வரக்கூடிய காலங்களில் அதிர்ஷ்டத்தை வந்து, அதாவது அதிர்ஷ்டப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்புங்க. ஒன்று, பொதுவாகவே யாராக இருந்தாலும் தொடர்ந்து 30 வருஷம் கஷ்டப்பட்டவங்களும் கிடையாதுங்க, தொடர்ந்து 30 வருஷம் நல்ல முறையில் வாழ்ந்தவங்களும் கிடையாது. அந்த வகையில் 27 வருஷமாக கஷ்டப்பட்ட உங்களுக்கு, அதாவது தொடர்ந்து சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டதுனால, அதாவது இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்ட அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கீங்க. இன்னும் அதாவது 30 வயசுக்கு மேலே தொடர்ந்து முன்னேற்றங்களை உறுதியாக சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து நிச்சயமாக நம்பலாம். சாஸ்திரமோ அல்லது புத்தகமோ அல்லது தத்துவமோ அல்லது மற்றவங்களோ சொல்கிறது அப்படிங்கிறத விட உண்மையாலுமே 30 வயசுக்கு மேலே இந்த பிரபஞ்சம், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தாலும் சரிங்க, இந்த பிரபஞ்ச கதி அப்படிங்கிறது, பஞ்சபூத தத்துவம் அப்படிங்கிறது விடாதுங்க. நிச்சயமாக அரவணைச்சு உங்களோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போகக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு வந்து கோச்சாரமும் இப்போ நல்லா இருந்துகிட்டு இருக்குதுங்க. உடல் ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வேறு வகையில் பயப்பட வேண்டாங்க. ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் நேம் சூரியகலா மேடம். எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? நான் அயப்பாக்கத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காகவும் என் ஹஸ்பண்ட்காகவும் கேட்கலாம் தான். ஓகேம்மா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் என்னம்மா? என் டேட் ஆஃப் பர்த் 14/11/1990. ஓகேம்மா, உங்களோட பிறந்த நேரம்? 12:45. ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா? இப்போ ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். நான் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இன்னும் பாப்பாவும் இல்லை. வீட்லயும் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. இப்பதான் வண்டியும் எடுத்திருக்கோம், நாங்க ரொம்ப சங்கடத்துல இருக்கோம். நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே, சொந்த வீட்டுல இருக்கோம், வீட்டை விட்டு வெளியே போற சூழ்நிலையில இருக்கு. ஸோ அதுக்காக கேட்கலாம் தான் மேடம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். சார் இணைப்புல தான் இருக்காரு. வணக்கங்க மேடம். சொல்லுங்க சார். உங்களுடைய நட்சத்திரம் என்னங்க?
அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசிங்களா? கன்னி ராசி. கன்னி ராசி. நீங்க குடியிருக்கிற வீடு என்ன வாசல் மேடம்? தெற்கு வாசலா இருந்தா ஆகாது. கிழக்கு வாசல் தான் சார். கிழக்கு வாசல், வடக்கு வாசல், மேற்கு வாசல் மூணுமே உங்களுக்கு வந்து நல்லதாக தான் இருந்துகிட்டு இருக்கும். வீடு வந்து தெற்கு வாசலாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு ஆகாமல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் நீங்கள் முடிஞ்சால் ஒன்று பண்ணுங்கள். தேய்பிறை வரக்கூடிய அஷ்டமி தினத்தன்னைக்கு வந்து பைரவர் சன்னதியில் வந்து வழிபாடு வச்சுக்குங்க. அந்த மாதிரி பைரவர் சன்னதியில் வழிபாடு வைக்கும் பொழுது பச்சை கலர் வஸ்திரம் யாருக்காவது ஒரு 3 பேர்த்துக்கு தானம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய குறைகள் தீர்ந்து நிறைகளை சந்திக்க முடியும். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சார் அரியலூர்ல கூப்பிடுறோம் மேடம். என்னோட பேரு செல்லமுத்து. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் எனக்கு தான் மேடம். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 13/2/1981. நேரம் காலையில 9 மணி. ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி. ஓகே சார், உங்களுக்கான கேள்வி என்ன சார்? சார் நான் இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஹோட்டல் வச்சிருந்தேன். சரிங்க. அது கொஞ்சம் 20-30 லட்ச ரூபாய்க்கு மேல ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு சார். இப்ப தற்சமயம் வந்து ஒரு 3 மாசம் எந்த பிசினஸும் பண்ணல. சரிங்க. இப்ப அதான் அடுத்தது என்ன பண்ணலாம்? இல்ல ஃபாரின் ஏற்கனவே ஃபாரின்ல ஒரு 7 வருஷம் இருந்தேன். சரிங்க. மறுபடியும் ஃபாரின் போலாமா இல்ல பிசினஸ் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா? பொருள் எல்லாமே இருக்கு. வேற ஏதாவது இடம் பார்த்து, இடம் சரியில்லைன்னு சொன்னாங்க நிறைய. சரி. வேற இடம் பார்த்து வேற மறுபடியும் இதே பிசினஸ் தொடரலாமா? அதாவது ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் அஷ்டம சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருந்ததுங்க கடந்த 8 மாதமாகவே. அதனால் இந்த அஷ்டம சனியோட ஆதிக்கம் இருக்கும் பொழுது புதிதாக தொழில் பண்ணுறது, கூட்டு சேர்ந்து வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து தேவையில்லாத கலக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேறோம்னு நினைக்கிறோமோ அந்த முன்னேற்றத்தை வந்து கெடுக்காதுங்க, தடுக்கும். அதாவது இன்றைக்கி கிடைக்க வேண்டிய முன்னேற்றம் அடுத்து கிடைக்கக்கூடிய அந்த காலங்களை வந்து தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கும். அஷ்டமசனி நடக்கக்கூடிய காலங்களில் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். உள்நாட்டிலே இருந்தால் கூட உத்தியோகம் போகிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். தொழில் பண்ணித்தான் ஆகணும்னு நினச்சா கூட அந்த தொழிலில் முதலீடு செய்யாமல் வாய் பேச்சு மூலமாகவோ அல்லது வந்து இந்த கமிஷன் பேசிக்கில் பண்ணக்கூடிய அடுத்தவங்களுக்கு கைடு பண்ணக்கூடிய வகையில் தொழில் பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் இன்னும் 1 வருஷம் 3 மாதத்துக்கு வந்து முதலீடு பண்ணி தொழில் பண்ணிங்கன்னா முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து கொஞ்சம் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கவனமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில், அதாவது அஷ்டமசனி நடக்கக்கூடிய உங்கள் ஜாதகப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கவனமாக இருக்கிறீங்களே இல்லையோ சில நேரங்களில் மௌனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் தாழ்மையான வேண்டுகோள். ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? அக்கோன் மேடம், கிருஷ்ணகிரில கூப்பிடுறோம் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்குறோம் மேடம். ஓகே, உங்களோட பிறந்த நேரம் and பிறந்த தேதி என்ன சார்? பிறந்த தேதி வந்து 2/5/1975 மேடம். ஓகே. காலை 9 மணி. ஓகே சார். ராசி மேச ராசி. நட்சத்திரம் தெரியல மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். சரி, இணைப்பில் தான் இருக்காரு. உங்களோட கேள்வி என்ன? அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். எங்க போனாலும் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. வேலைக்கு போனாலும் எங்கேயும் வேலை செட் ஆக மாட்டேங்குது. கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு பார்த்து கேட்கலாம். வணக்கங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். மேச ராசி கடந்த காலங்களில் வந்து உங்களுக்கு ஒரு 3 வருஷமாகவே வந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சஞ்சலங்களையும் சங்கடங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்ததுங்க. 40 வயசு ஆனால் கூட நல்லது நடக்காத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்தது கடந்த காலங்களில். இப்போ வந்து அதாவது முக்காவாசி அப்படிங்கிறத விட முழுவதுமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகப்படியும் ராசிப்படியும் உண்மையாலுமே இருக்குது. பயப்பட வேண்டாங்க. அரசாங்க உத்தியோகம் உங்களுடைய ஜாதகப்படி 36 வயசில் கிடச்சிருக்க வேண்டியதுங்க. 36 வயசுலேருந்து 39க்குள்ளே வேணால் கிடச்சிருக்கலாம். தற்சமயம் அரசு உத்தியோகத்துக்கு உண்டான அனுகூலம் கொஞ்சம் கம்மியாக இருந்துகிட்டு இருக்குது. கிடைக்காதுன்னு ஆகாத வார்த்தை நான் சொல்லலைங்க. இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு உண்டான சாதகம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியது அல்லது தனியார் கம்பெனியில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமான மகிழ்ச்சியை சந்திக்க முடியும். அதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர்? ஜோதி பாஸ் மேடம், மதுரையில இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க? எனக்கு தான் மேம். சிம்ம ராசி, மக நட்சத்திரம் மேம். ஓகே, பிறந்த தேதி சார்? 4/10/91. ஓகே, உங்களுக்கான கேள்வி? எனக்கு வந்து எந்த வேலைக்கு போனாலும் நிரந்தரமா இருக்கும்ல மேம். 2 மாசம் 3 மாசம் அப்படியே வேலை பார்த்தாலும் சேலரி கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். வணக்கங்க சார். வணக்கம் சார். மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி. மகத்தில் பிறந்தா ஜகத்தை ஆள்வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அடுத்தவங்க கிட்ட வேலை பார்க்கக்கூடிய தகுதியில் உங்கள் ஜாதகம் கிடையாதுங்க. அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய தகுதி தான் மிகுதியாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த வயசில் அது உங்களுக்கு புரியாமல் இருந்துகிட்டு இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு 31 வயசு ஆனதுக்கப்புறம், சரியாக 31 வருஷம் 6 மாதம் 3 நாள் ஆனதுக்கப்புறம் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்காகத்தான் ஒரே இடத்துல வேலை செய்ய விடாமல் நிறைய பேர் வாழ்க்கையில் பிரபலியமானவங்களை பாருங்களேன், எந்த இடத்துலையும்
ஒரே இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க, ஒரே இடத்துல இருக்க முடியாது. அதிகமாக அறிவு உள்ளவங்க, அதிகமாக முன்னேறணும் அப்படிங்கிற தகுதி உள்ளவங்கெல்லாம் ஒரே இடத்துல அடங்கி இருக்க முடியாது. தொடர்ந்து பல இடங்களுக்கு மாறி மாறி போகிறவங்க இதையெல்லாம் ஒன்று சேர்ந்து அனுபவமாக எடுத்து சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கும் பொழுது 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள அற்புதமான முன்னேற்றங்களை சந்திப்பாங்க. அந்த தகுதி உங்களுக்கு இருக்குது, கவலைப்பட வேண்டாங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் இந்த 1/2 மணி நேரம் ஃபுல்லாக கால் பண்ணுற எல்லாருக்குமே தெளிவான முறையில் பதில் அளிச்சிங்க. நன்றி சார். பொதுவாக உலகத்தில் வந்து கொடுத்து வாழணும் அப்படிங்கிற தத்துவத்தை மீறி அடுத்தவங்களை கெடுத்து வாழணுங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த கலிகாலத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற இந்த காலத்தில் வந்து உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. நன்றி சார். நீங்களும் வீட்டில் இருந்தபடி எல்லா கேள்விகளும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக பல கேள்விகள் நீங்கள் கேட்க காத்துட்ருங்க. இதை தொடர்ந்து இந்த நாளுடைய தினப்பலன் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது நேரம் நல்ல நேரம்.